இப்போ வந்து சைனாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, சைனா ஒரு மிகப்பெரிய நாடு. அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஒரு பகுதி ஃபுல்லாக வந்து வறண்டு போயிருக்கு. இன்னொரு பகுதி தான் பசுமையாக இருக்குது. சைனாவோட மக்கள் தொகை 120 கோடி தாண்டிடுச்சு. அந்த 120 கோடி மக்களும் எங்கே வசிக்கிறாங்கன்னா, பசுமையாக இருக்கிற சைனாவின் ஒரு பகுதியில் தான் வசிக்கிறாங்க. இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே அவங்களுக்கு வறண்டு போயிருக்கு. வறண்ட வானிலை நிலவுகிறது, வறண்ட பகுதியாக இருக்கிறது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பசுமையாக இருக்குது பாருங்கள், அங்கே நல்ல தண்ணீர் வளம் நீர் வளம் நல்லா இருக்குது. அங்கேருந்து ஆற்று நீர் இருக்குல்ல, அதை வந்து கடலுக்கு போக விடாமல் இந்த வறண்ட பகுதிக்கு கொண்டு வராங்க. மிகப்பெரிய ராட்சத இயந்திரங்களை உருவாக்கி இந்த மலையெல்லாம் குடைவாங்க தெரியுமா, ரவுண்டாக இருக்கும், டக்கு டக்குன்னு போர் போடுற மிஷின் தான். எப்படி பாறையை குடையிறதுக்கு நமக்கு ஒரு போர் போடுற மிஷின் இருக்குல்ல, டக்கு டக்குன்னு அடித்து குடையுதில்ல, அதே அதுக்கு பாறை இந்த போர் போடுறது நிலத்தடியை போர் போடுறதுக்கு அது இப்படி இருக்கும். இது வந்து நேரே இருக்கும். இந்த மாதிரி இப்படி வந்து பாறையை குடையுது, வழிகளை உருவாக்குது. அந்த மிஷினை அடிச்சுட்டு போனால் அது வழிகளை உருவாக்கிறது, ஒரு ஆற்றையை உருவாக்கிடலாம் அந்த மிஷினை எடுத்துகிட்டு. அவங்க அது மாதிரி பண்ணுறாங்க. அதாவது ஒரு பகுதியில் பசுமையாக இருக்குது, அங்கே தண்ணீர் வளம் நல்லா இருக்குது. அந்த தண்ணீர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் மிச்ச மீதி தண்ணி எல்லாம் கடலுக்கு போகுது. இப்போ என்ன பண்ணுறாங்க, சைனாவோட ஒரு பகுதி வறண்டு போய் கிடக்குது, அங்கே மக்கள் வசிக்க முடியல. அப்போ அங்கே தண்ணீர் வசதி இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஆறை வந்து பசுமையான இடத்துல இருந்து அங்கு ஓடுகிற ஆறுகள் எல்லாம் வந்து தேவையில்லாத தண்ணீர் கடலுக்கு போய் சேராமல் இந்த வறண்ட பகுதிக்கு திருப்பி ஒரு ஆறை உருவாக்குகிறார்கள். வறண்ட பகுதியை வந்து பசுமையாக்க வேண்டும் அப்படின்ட்டு. எப்படி இதுதான் வந்து இது வந்து சரியான அணுகுமுறை. ஏன்னா இது நம்ம பண்ணி ஆகணும். 2040 இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்க போகுது. மக்கள் பசுமையான இடத்துல நம்ம வாழணும், கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா மனிதர்கள் கஷ்டப்பட்டெல்லாம் வாழ முடியாது. மனிதர்கள் எங்கே வாழ்வாங்க அப்படி தெரியுமா, பசுமையான இடத்துல தான் வாழ்வாங்க. நம்ம வந்து குரங்குகள் அப்படிங்கிறத நல்லா மனசில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து எங்கே வாழ்ந்திருப்போம், குரங்குகளான நாம் மனிதர்களாக ஆகிறதுக்கு முன்னாடி எங்கே வாழ்ந்திருப்போம், பாலைவனத்தில் வாழ்ந்திருப்போம், வறண்ட பகுதியில் வாழ்ந்திருப்போம். மரங்கள் நல்ல பசுமையான வறண்ட பகுதிகளில் தான் நம்ம வறண்ட பகுதிகளில் வாழ்ந்திருக்க மாட்டோம், பசுமையான இடத்துல தான் வாழ்ந்திருப்போம், காடுகளில் தான் வாழ்ந்திருப்போம். அங்கே தான் நமக்கான பழங்கள் கிடைக்கும். எங்கே பழங்கள் கிடைக்குதோ அங்கே தான் நம்ம வாழ்ந்திருப்போம், மனிதர்கள் வாழ்ந்திருப்பாங்க. வறட்சியான பகுதியில் வாழ்ந்திருக்க மாட்டாங்க. இந்த ராஜஸ்தான் பகுதியிலலாம் குரங்குகள் வாழுமா? வாழாது. நாம் குரங்குகள் தான். அப்படின்னா நாம் எங்கே வாழணும், எங்கே வாழ வேண்டும், பசுமையான இடத்துல மரங்கள் அடர்ந்த பகுதி. ஒரு கேரளாவா, அங்கே வாழ்ந்திருப்பாங்க மனிதர்கள். அது மாதிரி வந்து தென் தமிழ்நாடு தான் மனிதர்கள் உருவான இடம். அப்போ அந்த பகுதி பசுமையாக தான் இருந்திருக்கு. கற்காலத்தில் உலகங்கள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து மரங்களை மனிதர்கள் வெட்டுகிறார்கள். இன்னைக்கு நம்ம சமவெளியாக பார்க்குற எல்லாமே காடுகளாக இருந்தது. உலகங்களை கண்டுபிடித்த பிறகு வெட்டப்பட்டு நம்ம சமவெளியாக மாற்றணும், நம்ம பாதுகாப்புக்காகவும் வசதிக்காகவும். அதனால தான் இன்றைக்கி வந்து நிறைய காடுகள் குறைஞ்சி போச்சு, புவி வெப்பநிலை அதிகரிச்சிச்சு. அதனால இப்போ வந்து சைனாக்காரங்க எப்படி என்ன பண்ணுறாங்க, ஒரு வறண்ட பகுதியை எப்படி பசுமையாக மாற்றுறாங்களோ அதுபோல் நம்ம இப்போ பண்ணணும். இப்போ தான் நம்மக்கிட்ட வந்து இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் இருக்குது. அந்த தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தி எங்கெல்லாம் வந்து வறண்டு போயிருக்கோ அந்த பகுதியெல்லாம் நம்ம பசுமையாக மாற்றணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தார் பாலைவனம் இருக்குல்ல, அது மிகப்பெரிய மாநிலம், இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் ராஜஸ்தான். அங்கே வந்து தார் பாலைவனம் இருக்குது. அங்கெல்லாம் மக்கள் வசிக்கவே முடியாது. அங்கெல்லாம் தண்ணீரே கிடையாது. தண்ணீரை விலை கொடுத்து வாங்குறாங்க. அவங்க வறுமையில் இருக்காங்க அந்த மக்கள். ஆனாலும் அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, 2000 ரூபா கொடுத்து ஒரு 5000 லிட்டர் தண்ணியை விலை கொடுத்து வாங்குறாங்க. அது அழுக்காக இருக்குது, ஆனால் அந்த தண்ணியை தான் அவங்க குடிக்கிறாங்க. தார் பாலைவனத்தில் வாழ்கிற மக்களோட நிலைமை. ராஜஸ்தான் பெரும்பகுதி வறண்ட பகுதி, அங்கெல்லாம் மனிதர்கள் வாழவே முடியாது. எதிர்காலத்தில் 2040 அப்புறம் மக்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பார்கள். மக்கள் இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான வலிமை உடையவர்களாக விளங்குவார்கள் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உணவை மாற்றியே ஆக வேண்டும். நான் சொல்கிற உணவுகளைத்தான் சாப்பிட வேண்டும். காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள், இதைத்தான் மனிதர்கள் சாப்பிடுவார்கள். இதுதான் மனிதர்கள் உண்ண வேண்டிய இயற்கை அனுமதித்த உணவுகள். இதை சாப்பிட்டால் அளவுக்கு அதிகமான வலிமை வராது, கடினமாக உழைக்க முடியாது, எளிமையாகத்தான் வாழ்வார்கள். எளிமையாக எந்த பகுதியில் வாழ முடியுமோ அங்குதான் போய் வாழ்வார்கள். எளிமையாக வாழணும். அதே நேரத்தில் உணவும் கிடைக்கணும். அது எங்கே கிடைக்கும் மனிதர்களுக்கு? கண்டிப்பாக நல்ல பசுமையான இடத்துல தான் கிடைக்கும். தண்ணீர் வளம் இருக்கணும். இனிமேல் எதிர்காலத்தில் கஷ்டப்பட மாட்டாங்க. கஷ்டப்படாமல் எங்கே வாழ முடியுமோ அங்கே தான் போய் வாழுவாங்க. அப்போ கஷ்டப்படாமல் எங்கே நம்ம வாழ முடியும்? எதிர்காலத்தில் குடிசையில் வாழ போகிறாங்க. என்கிட்ட ஒரு வரைபடம் இருக்குது. எதிர்காலத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கான வரைபடம் என்னிடம் இருக்குது. அதன்படி இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனிதர்கள் வாழ்வதற்கான சமத்துவத்தோடையும் சுதந்திரத்தோடையும் சுயமரியாதையோடையும் பெண்கள் அடிமைத்தனம் இல்லாமலும்
ஆண் சர்வாதிகாரம் இல்லாமலும் பிறருக்கு இடையூறு இல்லாமல் வாழ்வதற்கேற்ற வடிவமைப்பு என்கிட்ட இருக்குது. அதை வச்சுக்கிட்டு உலகம் முழுக்க நம்ம வந்து அந்த வடிவமைப்பை நாம் நிறுவ வேண்டும். அது நிறுவுங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் மெத்தனமாக இப்போது போல் இருந்தீங்கன்னா இயந்திர அறிவியல் செயலிழக்கும் போது நம்ம இந்த இயந்திர அறிவியல் உள்ள உலகத்தை விட்டுட்டு நம்ம போக வேண்டியதுதான். அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு போக வேண்டியதுதான். அங்கே வேறு என்ன பண்ணுவீங்க, குடிசையில் தான் வாழ்வீங்க. எளிமையாக எங்கே தண்ணி வசதி இருக்கோ அங்கே நோக்கி போயிடுவாங்க. ராஜஸ்தான் இது என்னுடைய பாரம்பரியம், நாங்கள் இங்கே தான் எங்களுடைய மூதாதையர் அப்படின்லாம் சொல்லி அங்கே ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இதெல்லாம் மூதாதையர் வரலாறு இதெல்லாம் எங்கேருந்து படிக்கிறீங்க? புத்தகத்தில் இருந்து தான் படிக்கிறீங்க. புத்தகத்தில் இருந்து தான் உங்களுக்கு அது ஓட்டப்போகுது. இப்போ சேர சோழர் பாண்டியருங்கிறது வந்து நம்முடைய மூதாதையர்னா அது என்ன நம்ம தாத்தா பாட்டி சொன்ன கதையாது, புத்தகத்தில் இருக்குது. புத்தகத்தை படிக்காதவங்களுக்கு சேரர்னா யார், சோழர்னா யார், பாண்டியர்னா யார் தெரியாது. புத்தகங்கிறது இடையில வந்தது. வரலாறுங்கிறது மனிதர்கள் பேசக்கூடியது. பேச்சு தான் இயற்கையான வரலாறு. நான் எதை பேசுவேன், எங்கள் அப்பாவை பற்றி பேசுவேன், என் தாத்தாவை பற்றி பேசுவேன். நான் யாரை பார்த்துருக்கனோ அவங்கள பற்றி தான் பேசுவேன். அந்த சேர சோழரை பற்றி நான் என் பசங்களுக்கோ பேரன்களோ சொல்ல போகிறதில்ல. அப்போ இயற்கையான வரலாறுங்கிறது நம்ம பேசுகிறது தான். இந்த சேர சோழர் பாண்டியர் இதெல்லாம் செயற்கையான வரலாறு. இதை சொல்லிக்கிட்டு நான் ராஜஸ்தானை விட்டு வரமாட்டேன், இது எங்களுடைய மரபு சார்ந்த பூர்வீகம், இங்கே தண்ணி கிடைக்கலனாலும் இந்த தார் பாலைவனத்தில் வெயிலில் நான் காஞ்சிக்கிட்டு கிடப்பேன் அப்படின்னா அங்கே இப்போ நீங்கள் என்ன பண்ணால் இந்த மாதிரி தார் பாலைவனம் ராஜஸ்தான்லாம் எதிர்காலத்தில் வாழ்ந்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன வேலை செய்கிற, சும்மா உட்காந்துருக்காங்க. வரப்போகிற டூரிஸ்ட்டுகள்கிட்ட வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி பணத்தை கேட்குறாங்க. அந்த அளவுக்கு. அதுவே நீங்கள் வந்து பசுமையான இடம் இருந்தால் சும்மா உட்காருவாங்களா? ஏதாவது வேலை இருக்கும், போய் வேலை பார்க்கலாம். அந்த மரத்துக்கு தாவரங்களுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பசுமையாக நீச்சல் அடித்து குளித்து உணவுகளை சாப்பிட்டு சந்தோஷமாக நிறைய வேலை இருக்கும், பிஸியாக இருப்பாங்க பசுமையாக இருக்க இடத்துல. நீங்கள் வறண்ட பகுதியில் போனீங்கன்னா வேலையே இருக்காது, சும்மா வெட்டியாக உட்காந்துக்கிட்டு அப்படி தான் இருப்பாங்க. அதனால் இப்போவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிறைய தண்ணீர்லாம் கடலுக்கு போகுது. அதை வந்து அங்கே தான் வந்து அது இப்போ ராஜஸ்தான் வந்து மேலே டெல்லி பக்கத்தில் காஷ்மீர் பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ அங்கெல்லாம் கங்கை ஆறு இருக்குது, கடலுக்கு நிறைய தண்ணி போயிட்டுருக்கு. அது எல்லாத்தையும் ராஜஸ்தானுக்கு திருப்ப முடியுமா? எப்படி வந்து சீனாவில் ஒரு பகுதி பசுமையாக இருக்குது, இன்னொரு பகுதி வறண்டு போயிருக்கு. மிகப்பெரிய பகுதி வறண்டு போயிருக்கு. சீனாவோட ஒரு பாதி பகுதி வறண்டு போயிருக்கு. பசுமையாக இருக்கிற பகுதியிலேருந்து எப்படி தண்ணியை திருப்பி வறண்ட பகுதிக்கு அவங்க திருப்புறாங்க? ராட்சத இயந்திர தொழில்நுட்பம் இருக்குது, அதை வச்சு அவங்க அதை சாத்தியப்படுத்துகிறாங்க. மிகப்பெரிய அணைக்கட்டுலாம் அங்கே வச்சுருக்காங்க, நவீன தொழில்நுட்பம் அப்படிலாம் யோசிக்கிறாங்களா? அதுபோல் நாம் என்ன பண்ணோம், இந்த கங்கை ஆறு, வீணாபுர ஆறு, பிரம்மபுத்திரா எல்லாத்தையும் வந்து வீணாக கடலில் போகாமல் இந்த ராஜஸ்தான் பக்கத்தில் அதை உங்களால் திருப்ப முடியுமா? வறண்ட பகுதியில் பசுமையாக்க முடியுமா? அது நிரந்தரமாக இருக்கணும். நம்ம இந்த இயந்திர அறிவியலாம் செயலிழந்த பிறகும் அங்கே தண்ணி போயிட்டு இருக்கணும். அது மாதிரி ஒரு இயற்கையான ஒரு ஏற்பாடாக இருக்க வேண்டும். இயற்கையான ஏற்பாடாக அது இருக்க வேண்டும். அப்படி அந்த மாதிரி பசுமையாக மாற்றுங்க. அப்போ தான் வந்து மிகப்பெரிய பரப்பளவில் அப்போ அங்கே மக்கள் வசிக்க முடியும் எதிர்காலத்தில், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இந்த இயந்திர அறிவியல் செயலிழந்த பிறகு. அதுபோல் தென் தமிழ்நாடு, அதாவது மனிதர்கள் தோன்றினாங்கல்ல, தென் தமிழ்நாடு, திருநெல்வேலி மாவட்டம் சவுந்தரபாண்டியபுரம் பக்கத்தில், அங்கெல்லாம் வறட்சி. நான் வாழ்ந்த பகுதி வறட்சியான பகுதியாக இப்பொழுது இருக்கிறது. அங்கே ஏதாவது ஆறுகள் அதாவது நாகர்கோவில் பக்கம்லாம், கன்னியாகுமரி பக்கம் தான் எங்கள் ஊர். அப்போ அதுதான் மனிதர்கள் பிறந்த ஊர். அப்போ அங்கேருந்து நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோவிலெல்லாம் நல்லா தண்ணீர் வசதி. அங்கேருந்து ஏதாவது கால்வாய், ஓடை, ஆறு ஒரு இயற்கையான ஒரு ஏற்பாடாக இருக்க வேண்டும். எல்லா காலத்துக்குமே வந்து உங்களுக்கு பசுமையாக இருக்கணும். அப்போ இந்த தென் தமிழ்நாட்டை பசுமையாக்க முடியுமா? அல்லது ராமநாதபுரம் அங்கெல்லாம் வறண்ட பகுதி, அப்போ அதை பசுமையாக்க முடியுமா? இப்போவே அதை பண்ணுங்கள். இப்போ தான் நம்மகிட்ட இயந்திர தொழில்நுட்பம் இருக்குது. மனிதர்களால் முடியாது எதுவும் இல்லைன்னு சொல்கிறீங்களே, அப்படி நீங்கள் சாதிக்க வேண்டிய இடம் தான் இது. இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து மனிதர்களால் எதுவும் முடியாது அப்படின்னு நிரூபித்து காட்ட வேண்டிய இடம் இது. அதனால் விரைவாக நமக்கு அவகாசம் இல்லை, இன்னும் 17 வருஷம் தான் இருக்குது. நானே இந்த தகவலை உங்கள்கிட்ட ஒரு 20 வருஷம் தாமதமாக சொல்கிறேன். எனக்கு தெரியும், இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும், 2000 வருஷத்துலேயே தெரியும் எனக்கு இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் அந்த கடமையை நான் செய்யாமல் நானே திசை திருப்பப்பட்டிருக்கேன். திசை திருப்பப்பட்டு இப்போ தான் நான் வந்து சொல்லி தான் ஆகணும். ஏன்னா என்னுடைய உள் மனசு எப்பவும் அதை பற்றி யோசிக்குது. அப்போ அது என்னுடைய கடமையாக இருக்குது. நான் என்ன செஞ்சுருக்கணும், இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை நான் செஞ்சுருக்கணும். என்னுடைய கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கிற எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அதற்கேற்றாற்போன்று இப்பொழுது நாம் தயாராக முடியும்.